பார்ட் 1ல் ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். நம்மள நிறைய பேர் அன்னோனாக இந்த மிஸ்டேக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதோட கான்சிக்வன்ஸ் ரொம்பவே சீரியஸுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். ஒரு நாள் சடன்லியாக ஏடிஎம் ஒர்க் ஆகாது, யூபிஐ பேமெண்ட் ஃபெயில் ஆகும், பேங்க் ஆப்பும் ஓப்பன் ஆகாது. அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதனால் இந்த 5 மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருப்பது தாங்க. பேங்க் நமக்கு ரிப்பீட்டடாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது தான். வித்ட்ரா பண்ண முடியாது, டிரான்சாக்ஷனும் லாக் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பேன் அண்ட் ஆதார் கார்டு எப்போதுமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கேஒய்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மோஸ்ட் டேஞ்சரஸான மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடன்லியாக ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் இப்போ டெபாசிட் பண்ணுறீங்க, அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னா, பேங்க் என்ன நினைப்பாங்க, ஃப்ராட் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இமீடியட்டாக அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்யூஷுவல் டிரான்சாக்ஷனை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்னோன் லிங்க் அண்ட் கியூஆர் ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவதாக என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் இருப்பது தாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் சம் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் உங்கள் அக்கௌண்ட் இன்ஆக்டிவாகவே இருக்கும் அப்படின்னா கடைசியில் அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தாங்க. அப்படி இல்லையா, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் தான் நாளைக்கு பெரிய பிக் இம்பேக்டாக கூட ஆகுங்க. நாலாவதாக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட்டே நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்பது தாங்க. இப்போ லாங் டேர்மில் நீங்கள் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆயிரும். இதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 to 6 monthsக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் ஒரு 100 rupees நீங்கள் அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவாகவே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக 5th மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக் அட்ரஸ் அண்ட் ராங் டீட்டெயில்ஸ். அதால் கேஒய்சி மிஸ்மேட்ச் ஆகும். இதனால் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்க்கு மிஸ்யூஸ் வருங்க. ஸோ இதால் கூட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பேங்க் இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே அவங்களுடைய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எதுனாலுமே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்வேஸ் ஜென்யூனாக டீட்டெயில்ஸாக யூஸ் பண்ணுங்கள். டூப்ளிகேட் அக்கௌண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இது உண்மையிலே ரொம்ப சீரியஸான இஷ்யூ தாங்க. ஸோ கேஒய்சி அப்டேட் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. மினிமம் பேலன்ஸ் இக்னோர் பண்ணாதீங்க. அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக பண்ண வச்சிடாதீங்க. ஸோ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். ராங் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுங்க. இந்த 5 மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்கள் பேங்க் ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 3ல் கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் சீக்ரெட் பற்றி பேச போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.